கர்த்தருடைய இனிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, இந்த மாதம் நமக்கு ஆசீர்வாதமாக மாறும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை, இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்குள்ள பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தரால் நிச்சயிக்கப்பட்ட நேரம் இது. To bless you all and have a beautiful day and beautiful month ahead of us. I want to bless you from this beautiful verse from book of Jeremiah chapter 32 verse 41. It says, அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன். See the beautiful God, இல்லையா? கர்த்தர் நம்மை அழகாய் ஆசீர்வதிக்கிற தேவன். அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து. So God says He wants to bless us. In English it says, I will rejoice in doing good to them. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர் சந்தோஷமாக இருக்கிற தேவன். இந்த மாதம் உங்களுக்கு அநேக நன்மைகளும் அநேக காரியங்களும் தேவன் நமக்கு செய்யும்படியாய் அவர் சந்தோஷமாக இருக்கிறார். கடைசியாக இப்படி முடிக்கிறார் பாருங்க கர்த்தர், அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன். ஸோ God will plant them in this land with all his heart and soul. முழு இருதயத்தோடு முழு ஆத்தமோடு உங்களை இந்த தேசத்திலே நாட்டுவார். இந்த வசனங்களை கொண்டு தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். வசனங்களை கொண்டு தேவனோடு கூட இணைந்து ஜெபிங்க. Pray to God. God, as you have promised this month, you will bless us, and I know you will rejoice in blessing us. I know you have promised, saying from your whole hearted that you will place me in this land, and the people will see that. God, thank you for this beautiful words என்று சொல்லி கர்த்தரை நோக்கி ஜெபியுங்கள். இந்த வசனத்தை வாங்கினாக உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரட்டும். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Thank you.